சாப்பிடட்டும். சரிங்க. அப்புறம் மாமா ஆ, தொழில் அப்படி போயிட்டு இருக்கு. போய்கிட்டு இருக்கு. ஏதோ ஆண்டவங்கிற வேலை ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் போல இருக்கு. நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், அவருக்கு பரம்பரை நிலம் ஒண்ணு இருக்குது, நல்ல பெரிய நிலம். அதை கொஞ்சம் கவனிக்காம விட்டுருப்பார் போல இருக்குது. அதை கண்ட பைகள்லாம் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் சொல்றாங்களாம். இவர் பாவம் அப்பாவி மனுஷன், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நிலம் கைவிட்டே போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. எங்கிட்ட வந்து பிரச்சனையை சொன்னாரு. நான் ஒரு ஐடியா சொன்னேன், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இவர் போயே போச்சுன்னு நினைச்ச நிலம் இப்ப திரும்ப கிடைக்கும் போல் இருக்கு. அந்த சந்தோஷத்துல கிரய பணத்துல 10% கமிஷன் தரதா சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ பரவாயில்லையே மாமா, உங்க தொழில் எவ்வளவு நல்லா இருக்கே. நான் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் கூட விட்டுட்டு இந்த தொழில் ஆரம்பிச்சலாம் போறாரு. நீங்க வேற எப்பவும் இப்படி இருக்காதுங்க. இது ஏதோ லாட்டரி மாதிரி. மத்தபடி முதுகொடிய பத்திரம் எழுதினாலும் 50 ரூபா சம்பாதிக்க செருப்பத்தே நடந்தாகணும். எப்படியோ ஒரு பெரிய தொகை கிடைக்க போகுது. இதை வச்சுக்கிட்டு நம்ம லீலா பொண்ணுக்கு நல்ல வசதியான ஒரு பையனா பார்த்து சம்பந்தம் பேசலான்னு இருக்கிறேன். ஒரு சரோ, என்ன உங்க அப்பா இப்படி சொல்றாரு? செல்வத்தை பத்தி அவரு நினைக்கவே இல்லையா? அவரு மொத்தமாவே அவன் வேண்டாம் தீர்மானமே பண்ணியாச்சா? அப்பாவோட மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்ன சரோ, செல்வம் நல்ல பையன். உங்க அப்பா முழுசா அவனை வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அவனும் மோசமானவன் இல்ல. அவர் மோசமானவர்னு இப்ப யார் சொன்னா? நீங்களாவே எது எதையோ நினைச்சுக்கிட்டு. பின்ன உங்க அப்பா எப்படி சொல்றாரு? இது பாருங்க, இந்த பேச்சு இப்ப எதுக்கு? நாளைக்கு தலைக்கு மேல இருக்கிற முதல் காரியம் நிர்மலாவோட கல்யாணம். முதல்ல அது நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறமா இத பத்தி யோசிக்கலாம். என்னதும் இன்னும் இங்கதான் இருக்கியா? ஏமாமா? என்ன ஏமாமா? வீட்டுக்கு போனா வீடு பூட்டி இருக்கு, அதான் தேடி இங்க வந்தேன். வீட்டுக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா? அங்க இருந்தா என்ன, இங்க இருந்தா என்ன? என்னமோ அரண்மனை கட்டி வச்சுட்டு பரிபாலனை பண்ண சொல்ற மாதிரி வீட்டுக்கு போங்கறீங்க. என் வீடு அரண்மனை நான் எப்பவும் சொன்னது இல்ல. ஆனா சொந்த வீடு, குடிசை வீடா இருந்தாலும் சொந்த வீடு, அதை புரிஞ்சுக்க. அடாடாடா, எப்ப பாரு உங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் தான். விடுங்களே. நீ வேற ஆரம்பிச்சிடாத லீலா. என்ன மாமா? அந்த முத்து நகர்ல ஒரு லேண்ட் விஷயமா மாமா பார்த்து வச்சினாரு. நான் இங்க போனேன். அந்த லே அவுட்ல உள்ள ப்ளூ பிரிண்ட் வேணுமா? அது பீரோல கொஞ்சம் எடுத்துக்கூடேன். அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது மாமா. அது எங்க இருக்கோ? பீரோக்குள்ள இருக்கும் இல்ல, அதை எடுத்துக்கூடு. அப்பா அதுல நிறைய பேப்பர்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் எதையாவது தேடி ஏதாவது காணாம போயிடுச்சுன்னா என்னால முடியாதுப்பா. நீங்களே இந்த எடுத்துக்கோங்க. மாதிரி நீளமா பேசுறதுக்கு எங்கே தான் கத்துக்கிட்டியோ? நேரம் சரவா இருந்தா டக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கோம். நீங்க 4 பேருமே வேஸ்ட்.